அப்படியே ஒவ்வொரு கட்சியும் ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து வெளியிடுது. பாஜக ஒரு குழு அமைச்சிச்சு, ரெடி பண்ணுச்சு. வெளியிட்டாங்களா? வெளியிடலை. அதிமுகவுடைய தேர்தலை பிடிச்சிக்கிட்டு சரண்டு வெளியே வராங்க. ஏன்? எல்லாம் பயம். தனியா பிஜேபி தேர்தல் அறிக்கையே போடல, அதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் நாளை கேட்பாங்க, நாம செய்ய முடியாது. அது மட்டும் அந்த தேர்தல் அறிக்கையில மும்மொழி திட்டம் சொல்லுவார், அதை ஏற்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திமுக என்ற பெயரால் இருக்கிறார்கள். அண்ணாவும் இல்லை, திக திராவிடமும் இல்லை, அதோட அந்த கொள்கையும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். அம்மா ஆட்சி அம்மா ஆட்சிங்கிறார்கள். அம்மா ஆட்சி இருக்க, அது இப்போ சும்மா ஆட்சி. சும்மா, ஏன்னா அம்மா இல்லை, சும்மா தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அம்மா கேட்டாங்க, நீங்க மற்றவர்கள் எம்ஜிஆர் இல்லை, சரி சரி, அதுக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. அந்த அம்மையார் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அவர்கள் சொன்னதையாவது நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்களா கேட்டாங்க. மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. ஆனா இப்ப என்னன்னா, அமித்ஷா கூப்பிட்ட உடனே நான் ஓடியான்னு வரக்கூடிய அளவிற்கு ஓடி போய் அடமா வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் என்னை அனுப்பு என்று கேட்கிறார்கள். என்ன நியாயம்?